இதுதான் என் வீடு. இதுதான் வீடு. ஆமாம். அன்றைக்கி இன்னொருப்போ வேறு ஏதோ இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்த மாதிரி இருந்தது அந்த வீடியோவில். நியூ அன்னைக்கு அன்றைக்கி கேக் வெட்டினீங்களா? இந்த வீட்டில் வெட்டினேன். சரிங்கண்ணா, ஓகே. நான் கேட்குறேன். இங்கே தான் வெட்டினீங்களா? என் வீட்டு வாசலில் யாரும் பென்சில் வச்சுருக்கேன். உள்ளே நிற்கிற கார் பூரா என்றது தான். அதான் சொன்னீங்களே வாடகை இருந்தால் சொல்லுவேன் அப்படின்ட்டு. உள்ளே நிற்கிற கார் பூரா என்றது தான். எங்கடா இவன் இறக்கி விட்டு உனக்கு தான் கூப்பிடலான்றது இங்கே சுற்றிட்டு இருக்கு. அப்படியா? இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், இறக்கி விட்டு வரட்டேன்? சரி, இறக்கி விட்டு கூப்பிடுங்க, நான் அப்படியே வந்துடுறேன். அவ்வளோதான், இவர் இறக்கி விட்டா நான் நேரம் அங்கே வந்துடுவேன். நீங்கள் அங்கே வந்துடுங்க. அவரே ஒரு கறிக்கடைக்காரர் முடிஞ்சானா? இன்னைக்கு ஒரு நாள் இருக்குது தம்பி. அடிக்கணும் மாதிரி ரைட் திரும்ப மண்டி லெஃப்ட். நீர் கடைசி லெஃப்ட்டு. இன்னைக்கு காலேஜா லீவு? இன்னைக்கு லீவுங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து 3 நாள் லீவு தான். ஏன் தெரிலண்ணா, ஏதோ ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி நடத்துகிறானுங்க நம்ம காலேஜில். அதனால் 2 லீவு. அது எங்கள் டிபார்ட்மெண்ட்டு மட்டும் 3 நாள் லீவு. டேய் நான்லாம் ஒன்றும் பண்ணலடா. அதே சொல்லுண்ணா. லெஃப்ட்டு. ஸோ போயிட்டுருவோம். இப்போ வண்டி பின்னாடி போகும்போது சங்கடமா போகலைங்க. ஏற்றிட்டேன். நான் ஏதோ அவர் இண்டிகேட்டர் போட்டு வந்து தானே நான் அவர் இண்டிகேட்டர் இங்கே வந்து போட்டார்ண்ணா. கரெக்டாக நிப்பாட்டுறேன், அப்போ போடுறாருண்ணா அவர். சரி ஏன் நிற்கல, இறங்கிடும். அது சிடிசி நாம ஆட்டோ இல்லை இறங்காது. டேய் நீ தான் ஓட்டி பழகிட்டீங்களா, அப்புறம் எப்படி இறங்கும்? பழைய அரியா இருந்தால் இறங்கியிருக்கோம். ஒரு செகண்டில் சங்கடப்படுத்திட்டேன். சரி செகண்ட் கியரில் மூவ் பண்ண முடியாதோ அப்படின்னு. சத்தியமாக முடியாது. செகண்ட் கியரில் மூவ் பண்ணிங்கன்னா வண்டி ஆஃப் ஆகிருக்கும். வண்டி 3 ஸ்டெப் கொடுத்துருக்கோம். வேறு லெவல் தம்பி. இல்லை அந்த மிரர் யூஸ் பண்ணிட்டே இருந்தியா? அது வரைக்கும் அந்த மிரர் யூஸ் பண்ணாமல்
பண்ணிட்டேன், அதனால் வண்டி நியூட்ரல் ஆயிடுச்சு. ஏன் சின்னதாக மிஸ்டேக் பண்ணிட்டே இருக்கு. அது நானும் கண்டுபிடிச்சிட்டே இருக்கேன்ல. நான் நீ ஓட்டுறதை பார்க்குறேன், நான் இங்கே தானே பார்த்துட்டு இருக்கேன். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குண்ணா. உருட்டு வேற எதுவும் இருக்கு. ஆமாண்ணா, அப்புறம் எப்படின்னா நீங்கள் சொல்லிக் கொடுப்பீங்க? எதாவது இருந்தால் தானே. டேட்டா பர்சன் எனக்கு 2005. உனக்கு 3 வயசாக இருக்கும்போது நான் லைசன்ஸ் வாங்கிட்டேன். அப்போ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குண்ணா. 3 வயசுனா இப்போ 17 வருஷம் ஆச்சுண்ணா. இப்போ கணக்கு பார்த்தா. உள்ளே போயிடலாம். இண்டிகேட்டர் போடணும். அந்த ஆட்டோக்கார் பண்ணத்தப்ப நம்ம பண்ணக்கூடாது. கடைசி நேரத்தில் இண்டிகேட்டர் போட்டு யாரையும் குழப்பக்கூடாது. அவர் யூட்டன் பண்ணுறாரு. நிறுத்தி அவர் பண்ணி நேராக போய்கிட்டே இருக்கு. பேங்க்கில் போய் வெளியே வந்துருக்கியா? இல்லை, நான் அப்படியே வளர்த்துட்டு பார்த்தேன். காலேஜ் இருக்குன்னாங்காட்டி முதல்ல ஏற்றி இறக்கிவிங்க. இல்லைன்னு சொல்லிதுன்னா மோனிஷ் ஓட்ட விட்டு இறக்கிட்டு இருப்பாங்க. அவனாச்சும் காலேஜ் போயிருப்பான். நான் நைட் தூங்கவே இல்லை. நான் இது வீட்டுக்கு பக்கத்தில் அந்த ஒரு தகரம் போட்டு ஒரு இது பண்ணி வச்சுருப்பாங்க, கதவு இருக்கும். ஆமாம். அந்த அங்கே பக்கத்தில் இருந்து முருங்கை மரத்தை வெட்டி விட்டாங்க. வெட்டி விட்டதில் அங்கேருந்து புழு வந்துருக்கு. ஐயோ, நான் பாருங்க கையெல்லாம் வீட்டில் எனக்கு பட்டு சந்து. ஃப்ளக்ஸ் விட்டிடுவான் என் தம்பி. ஓட்டி பழகிட்டா அப்படிங்கிறியா? ஜம்முன்னு இருக்கிறான். சரியான ஆளாண்ணா. அது வர புட்டு புட்டுன்னு இருக்கிறான். சரியான சிரிப்புண்ணா. 2 வருஷம் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. போட லூஸ் குதிச்சு. ஐயோ, வீடியோ ஓடிட்டு இருக்கிறான். ஹிந்திக்காரன் தானா? ஹிந்திக்காரன் சின்ன வயசுல இருந்து இங்கே தான் இருக்கான் ஆளு. சரியான ஆளை பண்ணுவான். டக்குன்னு பசங்க சண்டை குறுக்கு இந்த கௌஷிக் வந்தா எப்படிங்கிற மாதிரி. ஆமா, அது சரியான சேட்டை. நம்ம அதோண்டு 2 எக்ஸோல எப்படி வேணும் ஓட்டு. அதுக்குள்ள இந்த பொறுமை வெட்டி விட்டாங்களா? ஆமாம், இன்னும் பாருங்க செவுத்துலேயே பாருங்க நிற்குது. ஆமாம், கை வீங்கிடுச்சு. சும்மா நித்து வாழ்த்துக்கள். தூங்கவே இல்லை, மேலேருந்து அப்படியே. இங்கேருந்து ஒரு இன்னைக்கு அவர் கிளாஸ் முடிஞ்சது நேரத்தை எடுத்தோம். என்ன பண்ணியிருக்கோம் மாதிரி
ஃபஸ்ட்டு நாங்கள் நின்றுருக்காரு சிட்டி வேலை நின்றுருக்கு. அவரை பிக்கப் பண்ணுவோம். ஆமாம், இது அவரை பிக்கப் பண்ணிவிட்டு அவரை ட்ராப் பண்ணிட்டு ரிட்டர்ன் வந்து இறங்கினீங்கன்னா வண்டி 3 லட்சத்துக்கு கொடுத்துருவேன். என்ன 3 லட்சத்தை யோசிப்பான், ஏன்னா மறுபடியும் இங்கே தானே வந்தேன், என்ன ஏன்னா 6.25 வர சொன்னேன் அப்படின்னு யோசிப்பான். பறக்க முடியும் ஓட்டுறாங்கன்னு பார்க்குறேன். அதுக்காக தான் தம்பி கூப்பிட்றது. சிங்கிளாக வந்தோம்னா ஒன்றும் புரியாது. 4 பேர் இருக்கும்போது அவங்க பண்ணுற மிஸ்டேக் நமக்கு புரியும். அந்த மிஸ்டேக் நம்ம பண்ணாமல் ஓட்டணும்னு யோசிச்சோணும். ஆனால் நீ என்ன தான் அங்கே உட்காந்து யோசித்தாலும் இந்த சீட்டுக்கு வந்தோடனே பூராமே மாறிடும். அந்த சீட்டோட பவர் அப்படி. செட்டிவேலி பஸ் ஸ்டாப்பில் யூட்டன் பண்ணி லெஃப்ட் நிற்கிங்கன்னா யூட்டன் பண்ணி லெஃப்ட் நிற்கணும். சரியா? கார் நிற்கிதில்ல, அந்த கட்டுக்குள்ளே போகணும். அந்த ஃப்ளெக்ஸிட்டே நிறுத்திக்கும். எனக்கு இப்போ 2.5 மணிக்கு அவர் உன்ன மாதிரி தான். ஆனால் அந்த கட்டில் அவரும் நிறுத்திட்டு நீவாட்டு கரகரன்னு திருப்புறேன். இல்லைண்ணா, அது வரல, பார்த்துட்டு இருந்துச்சு. அந்த டூ வீலர் எந்த ரோட்டில் வந்தார்? இப்போ டூ வீலர் ஒன்று கிராஷ் ஆச்சு தெரியுமா? ஆமாண்ணா. இப்போ அவர் எந்த ரோட்டில் வந்தார் தெரியுமா? அந்த ரோட்டில் தான். அந்த ரோட்டில் வந்து கிராஷ் ஆனார். நான் மறுபடியும் உனக்கு காட்டுறேன், வாட்ஸ்அப் போடுறோம், தனியாக வாட்ஸ்அப் போடுறேன். அந்த டூ வீலர் இங்கே வந்தாருங்கிறது. நம்ம யூட்டன் பண்ண போகிறோந்தாங்க, நம்ம வண்டியை நிறுத்தி தான் யூட்டன் பண்ணணும். அது இதெல்லாம் பயங்கரமான இடம். லெஃப்ட்டு வந்த விஷயம் திருப்பக்கூடாது. ஏதோ காலி இடம் பிரச்சனை இல்லைன்னா வந்த விஷயம் திருப்பலாம். இல்லை அப்படி லெஃப்ட் உள்ள போயிடலாம். வாங்க போகலாங்களா? நேராக போகலாம். எப்பவுமே நீங்கள் இந்த வண்டி ஓட்டி போனாலுமே யூட்டன் பண்ணுற இடத்துல வந்து வர ஸ்பீடில் கரகரன்னு திருப்பாதீங்க. நம்ம ஊர்ல எல்லாம் யார் எங்கேருந்து வருவானே சொல்ல முடியாது, டக்குன்னு குறுக்க வந்துடுவாங்க. அதனால் நம்ம நிதானமாக நம்ம மெயினாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ, நம்ம யார் ரூமுக்கும் போகக்கூடாது, யாரும் நம்ம ஊருக்கும் வரக்கூடாது. ஏய் என்ன புரியல? இன்னைக்கு ரொம்ப ஜாமான் இல்லை, ஒரு தடவை வாப்பா 2 தடவை வாப்பாலாம் பிரச்சனை இல்லை. நான் தான் அமைதியாக உட்காரன், நீ வண்டி ஓட்டுறேன்னு நேரம் போய் அவர் டிக்கெட் பின்னால் கொடுத்துட்டு 1/2 மணி நேரம் அவர் இறங்குற வரையும் பேசிக்கிட்டே தான் வந்தேன். கடைசி லெஃப்ட்டு.
இண்டிகேட்டர் போட்டிருக்கணுமா ஹரி? லெஃப்ட்டு தானே சொன்னீங்க? ஆமாம், பட் ரைட் இண்டிகேட்டர் போட்டேன். ரைட் நினச்சேன். நீ செகண்ட் கீழே மூவ் பண்ணணும்னு நினைக்கிறது வந்து நான் உன்னை தப்பே சொல்ல மாட்டேன், ஆஃப் பண்ணாது. சரியா? ஆனால் நியூட்ரல் பண்ணால் வண்டி போகாது. ரைட்ரா ரைட்ரா. செகண்ட் கீழே நீ மூவ் பண்ணுறது தப்பே இல்லை ஹரி, பட் மெயின்டைன் பண்ணு, நிதானமாக இரு. இங்கே ரைட்டில் போகணும், ஜெராக்ஸ் எழுதி இருக்குல்ல, இங்கே ரைட் சில மேலே இருக்கும் ஜெராக்ஸ், அங்கே ரைட்டில் போகணும். இந்த நாய் நிற்கிற இடத்துல ரைட்டில் போகணும். நம்ம ரோட்டில் போய் தான் கிராஷ் ஆகணும். கடைசி ரைட்டு, கடைசி ரைட்டு. அப்படியே வீர வண்டி வெளியே கூட்டிகிட்டு வீரவண்டி போனால் இன்னும் போகணும்டா. இல்லை, அவரை இறக்கி விடணும், அவருக்கு ப்ரோக்ராம் இருக்கும். அவரை இறக்கி விட்டோம்னா அப்படியே வெளியே போகணும், கொண்டு போய் கட்டாங்காட்டில் இறக்கி விட்டு அப்படியே முன்னேசி வண்டி கொடுத்துருவேன். சரி. கடைசி ரைட்டு திரும்பினா மடி லெஃப்ட், சரியா? வண்டி யார் வண்டி? நான் இங்கிட்ட தான் சந்து இருக்குன்னு இங்கே சேர்ந்து இருக்கு. இல்லை, நான் இங்கிட்ட அது போக நீங்கள் ரைட்டுன்னு சொன்னீங்கல்ல, கடைசி நான் என்ன சொன்னேன்? கடைசி ரைட் தானே சொன்னேன். நான் இதுக்கப்புறம் ரோடே முடிய போது நினச்சேன். அந்த இது மண்ணு தெரிஞ்சது. நான் லெஃப்ட். அந்த மஞ்சள் கலர் ஆட்டோ நிற்குதுல்ல, ஆமாம். அங்கே லெஃப்ட்டு. இண்டிகேட் லெஃப்ட் போகணுமா? கடைசி ரைட்டு, ரைட் திரும்பினா மறுபடியும் ரைட் திருப்பி நிற்கிது. பாவம் 3 வீடு தான், வண்டியில் 1/2 மணி நேரமாக உட்காந்துருக்கான். இங்கே தான் 1/2 மணி நேரம் கழிச்சு வருவீங்க தெரிஞ்சுதான் ஏன் இந்த பிள்ளைமா இந்த வீடு எங்கள் அப்பா. அப்படியா? இதுக்கேனா நான் 6 மணிக்கே ஏறி காரில் உட்கார வச்சேம்மா. ரைட்டு, கடைசி ரைட்டு. ஆமாம். ரைட் திரும்ப மறுபடியும் ரைட்டில் திருப்பி வண்டி நிறுத்திக்கணும்.